தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். யாவே என்ற யெகோவா தேவனுக்கு, எல்ஷடாய்க்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஹீரே, நீர் எல்லாம் எங்களை பார்த்து கொண்டீர், உமக்கு ஸ்தோத்திரம். இரவெல்லாம் கண்மணியாய் பாதுகாத்தவர், புது வாழ்வு தந்து எங்களை ஊட்டி உடுத்தி உயர்த்தி மகிழ்கிறவரே, உமது நல்ல நாமத்தை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நிச்சயமாகவே உங்க ரத்தத்தின் வல்லமை எங்களை பாதுகாத்தது, உமது காருண்மை எங்களை மூடியது. கண்மலை வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடி எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்துக்கு காரணர் கர்த்தராய் இருக்கிற கிறிஸ்து இயேசு நாம மகிமைப்படவே எங்களை இம்மட்டுமாய் நடத்தி வந்தீரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ரெகோபோத் புதுவாழ்வு சபையிலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். அல்லேலூயா. யூதா கோத்திரத்தின் ராஜாவாகிய கிறிஸ்து இயேசுவுடைய சிங்காசனத்தில் அமர்ந்த தாவீது இப்படியாக சொன்னார், எங்கள் ஆண்டவரை நான் எப்பொழுதும் பாடுவேன், துதிப்பேன். மத்தியானத்திலும் இரவு நேரத்திலும் சங்கார தூதன் உலாவி வருகிற நேரத்திலும் நான் அவரை எப்பொழுதும் எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்தி சந்தி மதியான நேரத்திலும் பாடி துதிப்பேன் என்று. ஹல்லேலூயா. அவர் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார். நாமும் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். சொல்லுவோமா, எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம், ஆபத்து நேரமானாலும் அந்நிய பாஷையிலே பாடி மகிமைப்படுத்துவேன் என்று. எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் இயேசுவோடு நான் பேசுவேன். எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் இயேசுவோடு நான் பேசுவேன். நான் பேசுவேன், அவர் பேசுவார், இருவரும் சந்தோஷிப்போமே. நான் பேசுவேன், அவர் பேசுவார், இருவரும் சந்தோஷிப்போமே. எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் இயேசுவோடு நான் பேசுவேன். எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் இயேசுவோடு நான் பேசுவேன். ஆபத்து நேரத்தில் கூப்பிடுவேன், அருகில் வந்து எனக்கு உதவி செய்தார். ஆபத்து நேரத்தில் கூப்பிடுவேன், அருகில் வந்து எனக்கு உதவி செய்வான். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவேன், இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவேன். இனிமையாய் வந்து எனக்கு பதில் கொடுப்பார், இனிமையாய் வந்து எனக்கு பதில் கொடுப்பார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் இயேசுவோடு நான் பேசுவேன். எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் இயேசுவோடு நான் பேசுவேன். ஆராதனை நேரங்களில் கூப்பிடுவேன், ஆவியின் அபிஷேகம் தந்திடுவார். ஆராதனை நேரங்களில் கூப்பிடுவேன், ஆவியின் அபிஷேகம் தந்திடுவார். அந்நிய பாஷையில் நிரப்பிடுவார், அந்நிய பாஷையில் நிரப்பிடுவார். அபிஷேக தைலத்தை ஊற்றிடுவார், அபிஷேக தைலத்தை ஊற்றிடுவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் இயேசுவோடு நான் பேசுவேன். எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் இயேசுவோடு நான் பேசுவேன். அந்தி சந்தி மானியங்கள் கூப்பிடுவேன், முந்தி வந்து எனக்கு அவர் உதவி செய்தார். அந்தி சந்தி மானியங்கள் கூப்பிடுவேன், முந்தி வந்து எனக்கு அவர் உதவி செய்வார். சபையிலே சாட்சியாய் வாழ்ந்திடுவேன், சபையிலே சாட்சியாய் வாழ்ந்திடுவேன். சாட்சியத்தை உணவாக்கி மகிழ்ந்திடுவேன், சத்தியத்தை உணவாக்கி மகிழ்ந்திடுவேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா
அவர் பேசுவார், இருவரும் சந்தோஷிப்போமே. நான் பேசுவேன், 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 அவர் பேசுவார், இருவரும் சந்தோஷிப்போமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் இயேசுவோடு நான் பேசுவேன். எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் இயேசுவோடு நான் பேசுவேன். ஆராதனை நேரங்களில் கூப்பிடுவேன், ஆவியின் அபிஷேகம் தந்திடுவார். ஆராதனை நேரங்களில் கூப்பிடுவேன், ஆவியின் அபிஷேகம் தந்திடுவார். அந்நிய பாஷையில் நிரப்பிடுவார், அந்நிய பாஷையில் நிரப்பிடுவார். அபிஷேக தைலத்தை ஊற்றிடுவார், அபிஷேக தைலத்தை ஊற்றிடுவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆபத்து நேரத்தில் கூப்பிடுவேன், அருகில் வந்து எனக்கு உதவி செய்வார். ஆபத்து நேரத்தில் கூப்பிடுவேன், அருகில் வந்து எனக்கு உதவி செய்வார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவேன், இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவேன். இனிமையாய் வந்து எனக்கு பதில் கொடுப்பார், இனிமையாய் வந்து எனக்கு பதில் கொடுப்பார். அல்லேலூயா 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 நன்மை நமக்காக அவர் அல்லேலூயா செய்திருக்கிறாரே. அல்லேலூயா எனக்காக யாவும் செய்து முடிக்கிற கர்த்தர் அல்லேலூயா என் பலமாய் அல்லேலூயா இருக்கிறாரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்திடுவேன், இரட்டிப்பான நன்மைகளை பெற்றிடுவேன். உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்திடுவேன், இரட்டிப்பான நன்மைகளை பெற்றிடுவேன். ஜீவனின் அதிபதியானவரே, ஜீவனின் அதிபதியானவரே, ஜீவிய காலமெல்லாம் வாழ்ந்திடுவேன், ஜீவிய காலமெல்லாம் வாழ்ந்திடுவேன். அல்லேலூயா 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 தட்டி தேவர் தூதர்களோடு கேருபீன்களோடு சேராபீன்களோடு நான் அவரை மகிமைப்படுத்துகிறேன். என் உள்ளந்திரியங்கள் அவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. நான் ஆவியோடு உண்மையோடும் அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். கண் காணாத தேவனை, கண்களின் கருவிழியிலே என்னை வைத்து காக்கிற தேவனை நான் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரமாகி கிறிஸ்து இயேசுவை நான் உயர்த்துகிறேன் என்று கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சகோதரன் சத்தமாய் துதிப்பார். நாம் சேர்ந்து அவரை மகிமைப்படுத்துவோம் தேவனை. அன்பின் பிதாவே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம்.
எல்லாம் இந்த நேரத்திலே கூடி வந்து ஆராதனைக்கு வந்திருக்கிற கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாக. மேனப்பா. அன்பின் பிதாவே, ஜெபம் கேட்டதுக்கு நன்றி பிதாவே. நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. 2 சகோதரிகள் தேவனை தேடி வந்து அவரிடத்தில் பேசினார்கள். அந்த சகோதரிகளை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். அவருடைய வார்த்தைக்காக கரங்களை தட்டுவோமா? அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் சொல்ல ஆகும், அவர் சொல்ல நிற்கும். 1000 10,000 சேனைகள் அவரை சூழ்ந்து கொண்டு அலங்காரமாய் நிற்கிற அந்த மகிமின் கண்மலையை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பயங்கரமான எக்கால சத்தம் தொனிக்க மனுஷர்கள் எல்லாம் நடுங்க அவரை ஸ்தோத்தரித்து கனப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர் ஞான கண்மலை, அலங்கார வாசல். அவரை சேர்ந்து நாமும் பாடி மகிமைப்படுத்துவோமா? அலங்கார வாசலாடே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திட,
இயேசு, என் மேல் இரக்கம் பாராட்டின கிறிஸ்து இயேசு என் மேல் மனதுருகி யெகோவா மாமிசத்தில் வெளிப்பட்டு ரத்தம் செஞ்சு கிரயம் கொடுத்து மீட்டுக் கொண்டாரு. அவருக்கே மகிமை 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 மகிமை. சப்தமா துதிப்பாங்க, சேர்ந்து கொள்வோம். நேசிக்கு நல்ல தகப்பனே அப்பா, அம்மை துதிக்கிறோம். ராஜாதி ராஜாவே அம்மை துதிக்கிறோம். இதோ உங்களது ஓய்வு நாளில் எங்கள் அனைவரையும் கூட்டின்னு வந்து அப்பா உம்மை ஆராதிக்க கிருபை தந்தவரே அம்மை துதிக்கிறோம். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவரே அம்மை துதிக்கிறோம். நீதியின் தேவனே அம்மை துதிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ளவரே அம்மை துதிக்கிறோம். மற்றும் கைவிடா எபினேசரே அம்மை துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமே அம்மை துதிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மேல் அசைவாடுகிற தேவனே அம்மை துதிக்கிறோம் ராஜா. இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென் ஆமென் அல்லேலூயா. எபிரேயர் 12வது அதிகாரம் 24வது வசனத்தில் புது உடன்படிக்கையின் ரத்தம் ஆபேலின் ரத்தத்தை பார்க்கலும் நன்மையானவைகளை, அல்லேலூயா, அது வேதனையாய் சிலுவையிலே துடித்தது, இப்பொழுதோ ஆசையாய் கரிசனையாய் பரிவாய் நமக்காக பேசிக் கொண்டிருக்கிறது. அந்த ரத்தத்தை உயர்த்தி நாம் மகிமைப்படுத்தி சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டது. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டது. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல ரத்தமே, பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல ரத்தமே, சுத்தமான சாட்சியை எனக்கு தந்து, சுத்தமான சாட்சியை எனக்கு தந்து, சுத்திகரித்த பரிசுத்த ரத்தமே, சுத்திகரித்த பரிசுத்த ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்ட
சிந்த ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே நித்திய மீட்பை எனக்கு தர எதிர்க்கும் சாத்தான் மேல் ஜெயம் பெற நித்திய மீட்பை எனக்கு தர எதிர்க்கும் சாத்தான் மேல் ஜெயம் பெற நன்மைகள் எனக்காய் பேசுகிற நன்மைகள் எனக்காய் பேசுகிற தெளிக்கப்படும் பரிசுத்த ரத்தமே தெளிக்கப்படும் பரிசுத்த ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே சரீரம் ஒரு பக்கம் ரத்தமே ஆனால் சிந்தப்பட்ட இந்த ரத்தம் ரத்தமே கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் விலையேற பெற்ற பிள்ளைகளை ஆதாயப்படுத்தி அருகில் இருந்த கல்லறையும் கல்லனையும் கீழே தூஷணம் பேசிக் கொண்டிருக்கிறவர்களையும் ஆதாயப்படுத்திக் கொள்வதற்காக ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே உயர்த்தி அப்படியே கண்களை மூடி ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே விலையாக சிந்தப்பட்டதே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே கரங்களை எப்படியே உயர்த்தி அந்த தெளிக்கப்பட்ட ரத்தத்தின் இடத்திற்கு வந்து சேர்ந்தவர்களாக மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்க தைரியம் பெற்றவர்களாக விசேஷமாக இயேசு கிறிஸ்துவுடைய வித்துக்களாக அவருடைய சந்ததிகளாக அவருடைய பிள்ளைகளாக வந்திருக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அந்த ரத்தத்தின் இடத்திற்கு வரக்கூடாதபடிக்காய் எல்லா சத்துருவுடைய கிரியைகளும் எழும்பி வந்து நின்ற பொழுதும் தேவன் தம்முடைய சொந்த ரத்தத்தினால நம்மை மீட்டு கொண்டாரே. நம்முடைய பாவங்கள் யாவையும் கழுவி நம்மை பரிசுத்தமாக்கினாரே. தூரமான புறஜாதியாய் இருந்த நம்மை இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒப்புரவாகும்படிக்கு அவருடைய பிள்ளைகளாக சொந்த பிள்ளைகளாக முன் குறித்திருக்கிறாரே. அதை நினைத்து பார்த்து நன்றி செலுத்தலாமா? தூரமாய் இருந்தோமே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அவர் மூலமாக ரத்தத்தினால அவரை கிட்டி சேர கிருபை தந்தாரே. நன்றி செலுத்தலாமா? தூரமான புறஜாதி எனக்கு சொந்தம் என்ற உறவை தந்த ரத்தமே. தூரமான புறஜாதி எனக்கு சொந்தம் என்ற உறவை தந்த ரத்தமே. ஜீவனுள்ள புதிய மாதத்தினுள்
தெளிக்கப்படும் பரிசுத்த ரத்தம். உங்கள் இதயத்தை உயர்த்தி ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தத்தினாலே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, புதிய மாற்றத்துக்குள்ள நுழையும்படிக்காய், விலையாக சிந்தப்பட்ட புதிய வழிக்குள்ளாக நுழையும்படிக்காய் நமக்காக புதிதும் பெரிதுமான பரிசுத்த பாதையை தேர்ந்தெடுத்து கொடுத்த அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்குள்ளாக ஓடி ஒளிந்து கொண்டவர்களாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நம்ம மேல இறங்கி வரும்படிக்கு செய்த அந்த இயேசு கிறிஸ்துவினால முத்தரிக்கப்பட்டவர்களாக பரிசுத்த தேவனுடைய பிள்ளைகளாக மாறும்படிக்காக இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சத்துருடைய கிரியைகளை மேற்கொள்ள பலன் தந்தாரே. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் விலையாக சிந்தப்பட்டது. எவ்வளவு வெள்ளியை தங்கத்தை பொன்னை கொடுத்தாலும் வாங்க முடியாத விலையேற பெற்ற பரிசுத்த ரத்தத்தை உங்களுக்காக எனக்காக இலவசமாய் சிந்தி எந்த ஆசீர்வாதம் இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில தடையா இருக்கிறதோ அந்த ஆசீர்வாதங்களை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக பெற்றுக்கொள்ள முடிக்காய் அவருடைய ரத்தம் இந்த நாளில அது சிந்தப்பட்டு இருப்பதற்காக நன்றி 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 அப்பா.